ஓம் சாந்தி. ஜனவரி 19, 2026. காலை முரளி பாப்தாதா மதுபன். சாராம்சம். இனிய குழந்தைகளே, நீங்கள் பிராமணர்களிலிருந்து தேவர்கள் ஆகுகின்ற போதையை கொண்டிருக்க வேண்டும். பிராமணர்களாகிய நீங்கள் மட்டுமே தந்தையிடமிருந்து மேன்மையான வழிகாட்டல்களை பெறுகிறீர்கள். கேள்வி: புதிய ரத்தத்தை கொண்டிருப்பவர்கள் என்ன ஆர்வத்தையும் போதையையும் உடையவர்களாக இருக்க வேண்டும்? பதில்: பழையதாகவும் கலியுகமாகவும் ஆகிவிட்ட இவ்வுலகை புதிய சத்தியயுக உலகம் ஆக்குகின்ற ஆர்வமும், பழையவை அனைத்தையும் புதியதாக ஆக்குகின்ற ஆர்வமும் உங்களுக்கு இருக்க வேண்டும். குமாரிகள் புதிய ரத்தத்தை கொண்டிருப்பதால் அவர்கள் தங்களுக்கு சமமானவர்களை ஈடேற்ற வேண்டும். நீங்கள் சதா இந்த போதை உடையவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் சொற்பொழிவுகள் ஆற்றும் போது பெரும் போதையையும் கொண்டிருக்க வேண்டும். பாடல்: ஓ இரவு நேர பயணியே, கலைப்படையாதீர். விடியலின் இலக்கு வெகு தொலைவில் இல்லை. ஓம் சாந்தி. குழந்தைகளாகிய நீங்கள் இப்பாடலின் அர்த்தத்தை புரிந்து கொண்டீர்கள். பக்தி மார்க்கத்தின் உச்ச இருளான இரவு இப்பொழுது முடிவிற்கு வருகிறது. நீங்கள் இப்பொழுது கிரீடங்களை பெறப் போகிறீர்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். மனிதர்களிலிருந்து தேவர்களாக மாறுகின்ற இலக்குடனும் குறிக்கோளுடனும் இங்கே நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். ஒரு சந்நியாசி ஒருவரிடம் அவரை ஓர் எருது என கருதும்படி கூறினார். அந்த நபரும் தான் அவ்வாறு ஆகிவிட்டதாக எண்ணினார். ராமர் குரங்கு சேனையை எடுத்து சென்ற உதாரணம் உள்ளதை போன்று இதுவும் பக்தி மார்க்கத்தில் உள்ள ஓர் உதாரணம். நீங்கள் இரட்டை கிரீடாதாரி தேவர்கள் ஆகுவீர்கள் என்ற ஞானத்துடன் இங்கு அமர்ந்திருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு பாடசாலையில் கற்கும் பொழுது ஒரு மருத்துவர் அல்லது பொறியியலாளர் ஆகுவதற்கே கற்பதாக கூறுகிறீர்கள். இந்த கல்வி மூலம் நீங்கள் தேவர்கள் ஆகுகிறீர்கள் என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் உங்களுடைய சரீரத்தை நீக்கும் பொழுது உங்களுடைய அடுத்த சரீரத்தின் தலை மீது கிரீடம் இருக்கும். இந்த உலகம் மிகவும் தீயது. புதிய உலகம் முதற்தரமானது. ஆனால் பழைய உலகம் முற்றிலும் மூன்றாம் தரமானது. இந்த உலகம் முடிவடைய உள்ளது. உலகை படைத்தவரே நிச்சயமாக உங்களை புதிய உலகின் அதிபதிகள் ஆக்குகின்ற ஒரேயொருவர் ஆவார். வேறு எவராலும் உங்களுக்கு இதனை கற்பிக்க முடியாது. சிவபாபா மட்டுமே உங்களுக்கு அறிவூட்டி கற்பிக்கிறார். தந்தை விளங்கப்படுத்தியுள்ளார். நீங்கள் முற்றிலும் ஆத்ம உணர்வு உடையவர்கள் ஆகும் பொழுது வேறு என்ன உங்களுக்கு தேவை? எவ்வாறாயினும் நீங்கள் பிராமணர்களே. நீங்கள் தேவர்கள் ஆகுகிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். தேவர்கள் மிக தூய்மையாக இருந்தார்கள். இங்கு மக்கள் மிகவும் தூய்மையற்றவர்கள். அவர்களின் முகங்கள் மனிதர்களுடையதை போன்று இருந்தாலும் அவர்களின் குணங்கள் எவ்வாறு உள்ளன என பாருங்கள். தேவர்களை பூஜிப்பவர்கள் அவர்களுக்கு முன்னால் தேவர்களின் இந்த புகழை பாடுகிறார்கள். நீங்கள் சகல தெய்வீக குணங்களும் நிறைந்தவர்களும் 16 ஸ்வர்க்க கலைகள் நிறைந்தவர்களும். நாங்கள் விக்காரமுள்ள பாவிகள். அவர்களின் முகங்களும் மனிதர்களுடையதே. எனினும் அவர்கள் சென்ற அவர்களின் முன்னால் இந்த புகழை பாடுகிறார்கள். அவர்கள் தங்களையிட்டு கூறுகிறார்கள், நாங்கள் அழுக்கானவர்கள் மற்றும் விக்காரம் உடையவர்கள். எம்மிடம் தெய்வீக குணங்கள் இல்லை. அவர்களும் மனிதர்களே. அதன் அர்த்தம் அவர்கள் மனிதர்களாக இருக்கின்றார்கள் என்பதே ஆகும். நீங்கள் மாற்றம் அடைந்து தேவர்கள் ஆகுவீர்கள் என்பதை
இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். மக்கள் கிருஷ்ண தேசத்திற்கு தங்களால் செல்ல முடியும் என்பதால் ஸ்ரீ கிருஷ்ணரை வழிபடுகிறார்கள். எவ்வாறாயினும் தாங்கள் எப்பொழுது அங்கு செல்வோம் என்பது அவர்களுக்கு தெரியாது. கடவுள் வந்து தமது பக்தியின் பலனை தங்களுக்கு வழங்குவார் என நம்பியவாறு அவர்கள் தொடர்ந்தும் பக்தி செய்கிறார்கள். அனைத்திற்கும் முதலில் உங்களுக்கு கற்பிக்கும் ஒரேயொருவரில் நீங்கள் நம்பிக்கை உடையவர்களாக இருக்க வேண்டும். இவை ஸ்ரீ ஸ்ரீ சிவபாபாவின் வழிகாட்டல்கள். சிவபாபா உங்களுக்கு ஸ்ரீமத் வழங்குகிறார். இதனை புரிந்து கொள்ளாதவர்களால் எவ்வாறு மேன்மையானவர்கள் ஆக முடியும்? பிராமணர்களான நீங்கள் அனைவரும் ஸ்ரீ ஸ்ரீ சிவபாபாவின் வழிகாட்டல்களை பின்பற்றுகின்றீர்கள். பரமாத்மா பரம தந்தையின் வழிகாட்டல்கள் மட்டுமே உங்களை மேன்மையானவர்கள் ஆக்குகின்றன. தமது பாக்கியத்தில் இது இருப்பவர்களின் புத்திகளில் மட்டுமே இது தங்கும். இல்லாவிடின் அவர்கள் எதனையும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் இதனை புரிந்து கொள்ளும் பொழுது மட்டுமே சந்தோஷமடைந்து உங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிப்பார்கள். எதனையும் அறியாத சிலரும் இருக்கிறார்கள். அந்த ஒரேயொருவர் யார் என்பதும் அவர்களுக்கு தெரியாது. இதனாலேயே பாபா எவரையும் சந்திப்பதில்லை. அம்மக்கள் தமது சொந்த வழிகாட்டல்களையே வழங்குவார்கள். அவர்கள் ஸ்ரீமத்தை புரிந்து கொள்ளாததனால் அந்த ஒரேயொருவருக்கும் தங்கள் சொந்த வழிகாட்டல்களை வழங்க ஆரம்பிக்கிறார்கள். தந்தை இப்பொழுது குழந்தைகளான உங்களை மேன்மையானவர்கள் ஆக்குவதற்கு வந்துள்ளார். பாபா 5000 வருடங்களுக்கு முன்னர் செய்ததைப் போன்று மிக சரியாக வந்து உங்களை சந்தித்துள்ளார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். இதனை புரிந்து கொள்ளாதவர்களால் இந்த முறையில் பதில் அளிக்க முடியாது. குழந்தைகளாகிய நீங்கள் இந்த கல்வியை இட்டு பெருமளவு போதை கொண்டிருக்க வேண்டும். இது மிகவும் உயர்ந்ததோர் அந்தஸ்து. ஆனால் மாயையும் உங்களுக்கு மிகவும் எதிராக இருக்கிறாள். உங்களை இரட்டை கிரீடாதாரி ஆக்கக்கூடிய கல்வியை நீங்கள் கற்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். எதிர்காலத்தில் நீங்கள் பிறவி பிறவியாக இரட்டை கிரீடாதாரிகள் ஆகுவீர்கள். இதற்கு நீங்கள் முழு முயற்சி செய்வது அவசியம். இது ராஜயோகம் என்று அழைக்கப்படுகிறது. இது ஓர் அற்புதம். பாபா எப்பொழுதும் விளங்கப்படுத்துகிறார். லக்ஷ்மி நாராயணன் ஆலயங்களுக்கு செல்லுங்கள். அங்கிருக்கும் பூஜாரிகளுக்கும் உங்களால் விளங்கப்படுத்த முடியும். அதன் பின்னர் அந்த பூஜாரிகளால் எவ்வாறு லக்ஷ்மி நாராயணன் தமது அந்தஸ்தை பெற்றுக் கொண்டார்கள் என்பதையும் எவ்வாறு அவர்கள் உலக அதிபதிகள் ஆகினார்கள் என்பதையும் பிறருக்கு விளங்கப்படுத்த முடியும். அவர்கள் அமர்ந்திருந்து இந்த முறையில் விளங்கப்படுத்தினால் பூஜாரிகளின் மதிப்பும் உயரும். உங்களால் அவர்களுக்கு கூற முடியும் எவ்வாறு லக்ஷ்மி நாராயணன் தமது ராஜ்யத்தை பெற்றார்கள் என நாங்கள் உங்களுக்கு விளங்கப்படுத்துவோம். கீதை கூறுகின்றது, கடவுள் பேசுகிறார். நான் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பித்து அரசர்களுக்கு எல்லாம் அரசர் ஆக்குகிறேன். நீங்களே ஸ்வர்க்க அதிபதிகள் ஆகுபவர்கள் அல்லவா? எனவே குழந்தைகளே, நீங்கள் என்ன ஆகுகிறீர்கள் என்பதையிட்டு அதிகளவு போதையுடன் இருக்க வேண்டும். நீங்கள் இப்பொழுதுள்ள நிலையில் உங்கள் சொந்த புகைப்படம் ஒன்றையும் ராஜ ஆடையணிந்த புகைப்படம் ஒன்றையும் எடுத்துக்கொள்ளலாம். கீழே உங்கள் சாதாரண புகைப்படத்தை வைத்து அதன் மேல் உங்கள் ராஜ ஆடையணிந்த புகைப்படத்தை வையுங்கள். இதில் எந்தவித செலவும் இல்லை அல்லவா? உங்களால் மிக விரைவாக ராஜ உடை அணிய முடியும். அதனால் நீங்கள் தேவர்கள் ஆகுகிறீர்கள் என்பதை மீண்டும் மீண்டும் நினைவு செய்ய முடியும். உச்சியில் நீங்கள் சிவபாபாவையும் வைத்துக் கொள்ளலாம். நீங்கள் இந்த படத்தையும் எடுத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் மனிதர்களிலிருந்து தேவர்களாக மாறுகிறீர்கள்.
நீங்கள் உங்களுடைய சரீரங்களை விடுத்ததும் சென்று தேவர்கள் ஆகுவீர்கள். ஏனெனில் நீங்கள் இப்பொழுது ராஜயோகத்தை கற்கிறீர்கள். எனவே இந்த புகைப்படங்கள் உங்களுக்கு உதவி செய்யும். உச்சியில் சிவபாபாவின் படத்தை வைத்திருங்கள். பின்னர் ராஜ ஆடை அணிந்த உங்கள் புகைப்படத்தையும் அதன் கீழ் உங்கள் சாதாரண புகைப்படத்தையும் வையுங்கள். நாங்கள் சிவபாபாவுடன் ராஜயோகத்தை கற்று இரட்டை கிரீடாதாரி தேவர்கள் ஆகுகிறோம். உங்களிடம் இந்த படம் இருந்தால் மக்கள் அதனை பார்த்து அதனை பற்றி உங்களிடம் கேட்கும் பொழுது சிவபாபாவே உங்களுக்கு கற்பிக்கிறார் என அவர்களுக்கு நீங்கள் கூற முடியும். குழந்தைகளாகிய நீங்கள் இந்த படத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு போதை ஏற்படும். நீங்கள் உங்களுடைய கடையிலும் இந்த படத்தை வைக்கலாம். பாபா பக்தி மார்க்கத்தில் இருந்த பொழுது நாராயணனின் படத்தை வைத்திருந்தார். அவர் தனது சட்டை பையிலும் ஒரு படத்தை வைத்திருந்தார். நீங்களும் உங்கள் சொந்த புகைப்படத்தை வைத்திருக்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் தேவர்கள் ஆகப் போகிறீர்கள் என்பதை நினைவு செய்வீர்கள். நீங்கள் தந்தையை நினைவு செய்வதற்கான வழிகளையும் கண்டுபிடிக்க வேண்டும். நீங்கள் தந்தையை மறக்கும் பொழுதே வீழ்கிறீர்கள். நீங்கள் விக்காரத்தில் வீழ்ந்தால் உங்களால் தேவர் ஆக முடியவில்லை என்பதையிட்டு அவமானம் அடைவதுடன் உங்களுக்கு இதய வழுவலும் ஏற்படும். நான் எவ்வாறு இப்பொழுது ஒரு தேவராக முடியும்? பாபா கூறுகிறார், விக்காரத்தில் விழுந்துள்ளவர்களின் புகைப்படங்களை நீக்குங்கள். அவர்களுக்கு கூறுங்கள், நீங்கள் ஸ்வர்க்கத்திற்கு செல்வதற்கு தகுதி வாய்ந்தவர்கள் அல்ல. உங்கள் கடவுச்சீட்டுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. தாங்கள் இப்பொழுது விழுந்து விட்டதை உணர்ந்து நான் எவ்வாறு ஸ்வர்க்கத்திற்கு செல்ல முடியும் என அவர்கள் தங்களை தாங்களே வினவுவார்கள். நாரதரின் உதாரணமும் உள்ளது. அவர் லக்ஷ்மியை திருமணம் செய்வதற்கு தகுதி வாய்ந்தவரா என்பதை காண்பதற்கு தமது சொந்த முகத்தை பார்க்கும்படி அவருக்கு கூறப்பட்டது. அவர் ஒரு குரங்கின் முகத்தையே கண்டார். இந்த விக்காரங்களை உடையவர்களாக இருப்பதையிட்டு மக்கள் வெட்கம் அடைவார்கள். எனவே எவ்வாறு அவர்களால் ஸ்ரீ நாராயணனை அல்லது ஸ்ரீ லக்ஷ்மியை திருமணம் செய்ய முடியும்? பாபா உங்களுக்கு பல வழிமுறைகளை காட்டுகிறார். எவ்வாறாயினும் நீங்களும் சிறிது நம்பிக்கையும் வைக்க வேண்டும். விக்காரத்தின் போதை இருக்கும் பொழுது தங்களால் அரசர்களுக்கு எல்லாம் அரசராகவும் இரட்டை கிரீடாதாரியாகவும் ஆகுவது சாத்தியமில்லை என அவர்களால் புரிந்து கொள்ள முடியும். ஒருவர் ஏதாவது முயற்சிகளை செய்ய வேண்டும். பாபா தொடர்ந்தும் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார். அத்தகைய வழிமுறைகளை உருவாக்கி தொடர்ந்தும் அனைவருக்கும் விளங்கப்படுத்துங்கள். ராஜயோகத்தினூடாக இப்பொழுது ஸ்தாபனை இடம்பெறுகிறது. விநாசம் முன்னால் உள்ளது. நாளுக்கு நாள் புயல்கள் மேலும் மேலும் சக்தி வாய்ந்தவை ஆகும். குண்டுகள் போன்றவையும் தயாரிக்கப்படுகின்றன. நீங்கள் எதிர்காலத்தில் உயர்ந்ததோர் அந்தஸ்தை கோருவதற்கு இந்த கல்வியை கற்கிறீர்கள். ஒரேயொரு தடவையே நீங்கள் தூய்மையற்றவர்களிலிருந்து தூய்மையானவர்கள் ஆகுகிறீர்கள். கல்லு புத்திகளை கொண்டிருப்பதனால் தாங்கள் நரகவாசிகள் என்பதை மக்கள் புரிந்து கொள்வதில்லை. நீங்கள் இப்பொழுது கல்லு புத்திகளை உடையவர்களிலிருந்து தெய்வீக புத்தி உடையவர்களாக மாறுகிறீர்கள். அவர்களின் பாக்கியத்தில் இருந்தால் அவர்களால் மிக விரைவாக இதனை புரிந்து கொள்ள முடியும். இல்லாவிடின் எவ்வளவிற்கு நீங்கள் உங்கள் தலைகளை அடித்துக் கொண்டாலும் அது அவர்களின் புத்திகளில் தங்காது. அவர்கள் தந்தையை அறியாவிடின் அவர்கள் நாஸ்திகர்கள், அதாவது அவர்கள் அனாதைகள். எனவே அவர்கள் சிவபாபாவின் குழந்தைகள் ஆதலால் நீங்கள் அவர்களை பிரபுவும் அதிபதியும் ஆனவருக்கு உரியவர்கள் ஆகுமாறு செய்ய வேண்டும். இந்த ஞானம் உடையவர்கள் தொடர்ந்தும் தமது குழந்தைகளை விக்காரத்திலிருந்து பாதுகாப்பார்கள். அறியாமையிலுள்ள மக்கள் தாம் சிக்கிக் கொண்டதைப் போல்
தமது குழந்தைகளையும் தொடர்ந்தும் சிக்கிக் கொள்ளுமாறு செய்வார்கள். நீங்கள் இங்கு விக்காரத்திலிருந்து பாதுகாக்கப்படுகிறீர்கள் என்பதை அறிவீர்கள். குமாரிகளே முதலில் பாதுகாக்கப்பட வேண்டும். அவர்களின் பெற்றோர் தமது குழந்தைகளை விக்காரத்திற்குள் தள்ளுகிறார்கள். இவ்வுலகம் சீரழிந்துள்ளது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர்கள் மேன்மையானதோர் உலகை விரும்புகிறார்கள். கடவுள் பேசுகிறார், அனைவரும் சீரழிந்துள்ள வேளையிலேயே அவர்கள் அனைவரையும் மேன்மையானவர்கள் ஆக்குவதற்கு நான் வருகிறேன். நான் அனைவரையும் ஈடேற்றுகிறேன். கீதையிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது, கடவுள் சாதுக்கள் புனிதர்கள் அனைவரையும் ஈடேற்றுவதற்கு வருகிறார். ஒரேயொரு கடவுள் மட்டுமே வந்து அனைவரையும் ஈடேற்றுகிறார். எவ்வாறு மனிதர்களின் புத்திகள் கல்லாக மாறியுள்ளன என நீங்கள் இப்பொழுது அதிசயப்படுகிறீர்கள். கீதையின் கடவுள் சிவனே என்பதை இந்த பிரபலமான நபர்கள் அனைவரும் இப்பொழுது அறிந்தால் என்ன நிகழும் என்று ஒருபோதுமே உங்களுக்கு தெரியாது. விரக்தி குரல்கள் ஒலிக்கும். எவ்வாறாயினும் அதற்கு இன்னமும் நேரம் உள்ளது. இல்லாவிடின் அவர்களின் குழுக்கள் சடுதியாக நிலை குலைந்துவிடும். பலரின் சிம்மாசனங்கள் ஆடுகின்றன. யுத்தம் ஒன்று நிகழும் பொழுது ஒருவரின் சிம்மாசனம் ஆட்டங்காண ஆரம்பித்து அவர் கீழே இறங்குவார் என்பதை உங்களால் கூற முடியும். அவர்கள் இப்பொழுதே ஆட்டம் கண்டால் அதிகளவு குழப்பம் ஏற்படும். எதிர்காலத்தில் இவ்வாறு நிகழும். அனைவருக்கும் சர்க்கதி அருள்பவரான தூய்மையாக்குபவர் கூறுகிறார், நான் உண்மையில் பிரம்மாவின் சரீரத்தினூடாக ஸ்தாபனையை மேற்கொள்கிறேன். அனைவருக்கும் சர்க்கதி என்றால் அவர் அனைவரையும் ஈடேற்றுகிறார் என்று அர்த்தமாகும். கடவுள் பேசுகிறார், இந்த உலகம் தூய்மையற்றது. நான் அனைவரையும் ஈடேற்ற வேண்டும். அனைவரும் இப்பொழுது தூய்மையற்றவர்கள். தூய்மையற்ற ஒருவரால் எவ்வாறு அனைவரையும் தூய்மையாக்க முடியும்? அனைத்திற்கும் முதலில் தனது சீடர்களை அவ்வாறு ஆக்குவதற்கு முன்னர் அவர் தூய்மையாக வேண்டும். நீங்கள் சொற்பொழிவுகள் ஆற்றும் பொழுது பெருமளவு போதை உடையவர்களாக இருப்பது அவசியம். குமாரிகளாகிய உங்களுக்கு புதிய ரத்தம் உள்ளது. நீங்கள் பழையதிலிருந்து புதியவர்களாக மாறுகிறீர்கள். பழைய கலியுகத்தவர்களாக ஆகிவிட்ட ஆத்மாக்களாகிய நீங்கள் இப்பொழுது மாசு நீக்கப்படுவதால் புதிய சத்திய யுகத்தவர்கள் ஆகுகிறீர்கள். எனவே குழந்தைகளான நீங்கள் பெரும் ஆர்வத்தை கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் சதா போதை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் உங்களுக்கு சமமானவர்களை ஈடேற்ற வேண்டும். அன்னை குரு என்பது நினைவு கூறப்படுகிறது. ஒரு தாய் எப்பொழுது குரு ஆகுகிறார் என இப்பொழுது உங்களுக்கு தெரியும். ஜெகதாம்பா பின்னர் ஓர் இளவரசி ஆகுகிறார். அங்கு குருமார்கள் கிடையாது. குருமார்களின் விக்காரம் இந்த வேளையிலேயே உள்ளது. தந்தை வந்து இந்த ஞானாமிர்த கலசத்தை தாய்மார்கள் மீது வைக்கிறார். ஆரம்பத்தில் இருந்து அது அவ்வாறே உள்ளது. எமக்கு ஒரு பிரம்மா குமாரி வேண்டும் என தமது நிலையங்களுக்கு அவர்கள் கேட்கிறார்கள். பாபா கூறுகிறார், நீங்களே அதை நடத்த வேண்டும். உங்களுக்கு தைரியம் கிடையாதா? அவர்கள் கூறுகிறார்கள், இல்லை பாபா, எமக்கு ஓர் ஆசிரியர் வேண்டும். மரியாதை அளிப்பதும் நல்லதே. தற்காலத்தில் உலகிலுள்ள மக்கள் ஒருவருக்கொருவர் செயற்கையான மரியாதையையே அளிக்கிறார்கள். இன்று அவர்கள் ஒருவரை பிரதம மந்திரி ஆக்குகிறார்கள். நாளை அவர்கள் அவரை அதிலிருந்து நீக்குகிறார்கள். எவரும் நிரந்தரமாக மரியாதையை பெறுவதில்லை. இவ்வேளையில் குழந்தைகளாகிய நீங்கள் உங்களுடைய நிரந்தரமான ராஜ்ய பாக்கியத்தை பெறுகிறீர்கள். பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு பல்வேறு வழிகளில் விளங்கப்படுத்துகிறார். உங்களை சதா மலர்ச்சியுடன் வைத்திருப்பதற்கு பாபா பல்வேறு வழிகளை உங்களுக்கு காட்டுகிறார். நீங்கள் நல்லாசிகளை கொண்டிருக்க வேண்டும். ஓ,
நான் இந்த லக்ஷ்மி நாராயணனை போன்றவர் ஆகுகிறேன். எவ்வாறாயினும் அது அவர்களின் பாக்கியத்தில் இல்லாவிடின் அவர்கள் என்ன முயற்சியை செய்வார்கள்? நீங்கள் செய்ய வேண்டிய முயற்சியை பாபா உங்களுக்கு காட்டுகிறார். முயற்சி ஒரு பொழுதும் வீணாகாது. அது எப்பொழுதும் பயனுள்ளது. எவ்வாறாயினும் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். மகாபாரத யுத்தத்தின் மூலம் விநாசம் இடம்பெற வேண்டும். நீங்கள் மேற்கொண்டு முன்னேறி உறுதியானவர்கள் ஆகும் பொழுது அவர்கள் அனைவரும் வருவார்கள். அவர்கள் இப்பொழுது எதனையும் புரிந்து கொள்வதில்லை. இல்லாவிடின் அவர்கள் தமது ராஜ்யத்தை இழப்பார்கள். பல குருமார்கள் இருக்கிறார்கள். ஏதாவது ஒரு குருவினை பின்பற்றாத மனிதர்கள் எவரும் கிடையாது. இங்கு நீங்கள் உங்களுக்கு சர்க்கதியை அளிக்கின்ற ஒரேயொரு சர்க்குருவை கண்டு அடைந்துள்ளீர்கள். உங்களிடம் உள்ள படங்கள் மிகவும் சிறந்தவை. அது சர்க்கதி, சந்தோஷதாமம், அது முக்திதாமமும் ஆகும். உங்கள் புத்தி கூறுகிறது, ஆத்மாக்களாகிய நாங்கள் அனைவரும் நிர்வாண தாமத்தில் வசிக்கிறோம். அங்கிருந்தே நாங்கள் இந்த பேசும் உலகிற்கு வந்தோம். நாம் அந்த இடத்து வாசிகள் ஆவோம். இந்த நாடகம் பாரதத்தை அடிப்படையாக கொண்டது. இங்கு சிவனின் பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது. தந்தை கூறுகிறார், நான் இப்பொழுது வந்துள்ளேன். நான் அடுத்த கல்பத்தில் மீண்டும் வருவேன். ஒவ்வொரு 5000 வருடங்களும் தந்தை வந்த பின்னர் அது வைகுந்தம் ஆகுகிறது. கிறிஸ்துவிற்கு பல வருடங்களுக்கு முன்னர் ஸ்வர்க்கமாகிய வைகுந்தம் இருந்ததாக கூறப்படுகிறது. அது இப்பொழுது இல்லை. ஆனால் அது மீண்டும் வர வேண்டும். எனவே நிச்சயமாக ஸ்வர்க்கவாசிகளுக்கு ஸ்தாபனையும் நரகவாசிகளுக்கு விநாசமும் இருக்க வேண்டும். நீங்கள் இப்பொழுது ஸ்வர்க்கவாசிகள் ஆகுகிறீர்கள். நரகவாசிகள் அனைவரும் அழிக்கப்படுவார்கள். இன்னமும் 100,000 வருடங்கள் இருப்பதாக அந்த மக்கள் எண்ணுவதால் தமது குழந்தைகள் வளர்ந்து அவர்களுக்கு திருமணம் செய்து வைப்பதற்கு அவர்கள் காத்திருக்கிறார்கள். நீங்கள் இவ்வாறு கூறுவதில்லை. உங்கள் குழந்தைகள் உங்கள் அறிவுரையை பின்பற்றாவிடின் நீங்கள் ஸ்ரீமத்தை பெற வேண்டும். வினவுங்கள், அவர்கள் ஸ்வர்க்கவாசிகள் ஆகாவிட்டால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? தந்தை பதிலளிப்பார், அவர்கள் கீழ்ப்படிவற்றவர்களாக இருந்தால் அவர்களை விட்டுவிடுங்கள். எவ்வாறாயினும் உங்களிடம் மிக உறுதியான பற்றினை அழித்ததொரு ஸ்திதி இருப்பது அவசியம். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய, எப்போதோ தொலைந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றனர். தாரணைக்கான சாராம்சம். 1. ஸ்ரீ ஸ்ரீ சிவ பாபாவின் மேன்மையான வழிகாட்டல்களை பின்பற்றி உங்களை மேன்மையானவர்கள் ஆக்குங்கள். உங்கள் சொந்த மனதின் கட்டளைகளை ஸ்ரீமத்துடன் கலக்காதீர்கள். இந்த இறை கல்வியின் போதையை பேணுங்கள். 2. உங்களுக்கு சமமானவர்களுக்கும் நன்மையளிக்கும் வழிகளை உருவாக்குங்கள். ஒருவருக்கொருவர் நல்லாசிகளை கொண்டிருக்கும் பொழுது ஒருவருக்கொருவர் செயற்கையாக அன்றி உண்மையான மரியாதையை வழங்குங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் தந்தையின் சகவாசத்தை எப்போதும் அனுபவம் செய்வதன் மூலம் இலகு யோகியாகி ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு எண்ணத்தாலும் ஒத்துழைப்பீர்களாக. நீங்கள் ஒரு பாகத்தை நடிக்கும் போது உங்களின் சரீரமும் ஆத்மாவும் ஒன்று சேர்ந்து இருப்பதுடன் அதை பிரிக்க முடியாமல் இருக்கிறதோ, அதேபோல் தந்தையின் நினைவும் உங்களின் புத்தியிலிருந்து பிரியாமல் இருக்க வேண்டும். தந்தையின் சகவாசத்தை எப்போதும் வைத்திருங்கள். வேறு எந்த விழிப்புணர்வும் உங்களை கவரக்கூடாது.
இது இலகுவான இயல்பான யோகியாக இருத்தல் எனப்படுகிறது. இத்தகைய யோகி ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு எண்ணத்தாலும் வார்த்தையாலும் செயலாலும் ஒத்துழைக்கிறார். ஒத்துழைத்தல் என்றால் ஒத்துழைப்பு இல்லாமல் ஓர் எண்ணமேனும் இருக்க முடியாது என்று அர்த்தம். இத்தகைய யோகி ஒத்துழைக்கும் ஆத்மாக்கள் சக்திசாலிகள் ஆகுகிறார்கள். ஸ்லோகம்: பிரச்சனைகளின் ஸ்வரூபம் ஆகுவதற்கு பதிலாக தீர்வுகளின் ஸ்வரூபமாகி சகல பிரச்சனைகளையும் முடித்துவிடுங்கள். அவ்யக்த சமிக்கை. இந்த அவ்யக்த மாதத்தில் பந்தனத்திலிருந்து விடுபட்டிருந்து ஜீவன் முக்தி ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். நிச்சயமாக பந்தனத்திலிருந்து விடுபட்டு இருக்கும் லட்சியத்துடன் உங்களின் பௌதீக மற்றும் சூட்சுமமான பந்தனங்களின் பட்டியலை உங்களின் முன்னால் வைத்திருங்கள். இப்பொழுது இல்லையேல் ஒருபோதும் இல்லை. இந்த பாடத்தை சதா உறுதியாக்கிக் கொள்ள வேண்டும். சுதந்திரம் உங்களின் பிராமண பிறப்பின் உரிமை. உங்களின் பிறப்புரிமையை பெற்று ஜீவன் முக்தி ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். நீங்கள் உங்களை ஓர் இல்லறத்தவராக கருதினால் இல்லறத்தவரின் வலை காணப்படும். ஓர் இல்லறத்தவராக இருத்தல் என்றால் அந்த வலையில் அகப்பட்டு இருத்தல் என்று அர்த்தம். ஒரு நம்பிக்கை பொறுப்பாளராக இருத்தல் என்றால் விடுபட்டிருத்தல் என்று அர்த்தம். ஓம் சாந்தி.